வெல்கம் டு கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு நீ நான் பேச போற தலைப்பு என்ன அப்படின்னா பெண்களின் நட்பு. எப்பயாவது திடீர்னு மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மீட் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க? ஆனாங்கிற வார்த்தை கூட வாயில வராது. என்ன பார்த்தோன்னே ஒரு பெரிய ஹக் இருக்கும் சார், டீப்பா இருக்கும். மாலே வேடிக்கை பாக்குற லெவலுக்கு ஒரு ஹக். ஓ, மாலே வேடிக்கை பார்க்கல. என்னடி இது? கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. ஐயா கண்ணத்தெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் கன்ஃபார்மா பசங்க பண்ணவே மாட்டானுங்க. ரைட், அதான் வர்க்கீஸ். எங்க ட்ரிப் போனாலுமே இந்த மாதிரி ஒரு போஸ் இருக்கும் எங்களோடது. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க? 45 years. இது 45 இயர்ஸா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எல்லாம் தான் பசங்கிட்ட பார்க்க முடியாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செயின் கூட உங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவை, செயினும் ஒரே மாதிரி, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரே மாதிரி தோடு. கோல்டு 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 கோல்டு. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். பேக். மதுரை தான். இப்ப நாங்க நீங்க சொல்லலாம் ஃபுல்லா மதுரை. ஃபுல்லா மதுரை தான். பேர் வந்து அவங்களுக்கு வந்து பத்மபிரியா, என் பேர் மதிப்பிரியா. என்னம்மா இது? இனிஷியல் கூட சார், அவங்களுக்கு எஸ், எனக்கு எஸ். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? காலேஜ்ல கட் எடுத்துட்டு சினிப்பிரியா தானே படம் பாப்பீங்க. கரெக்டா சார். கரெக்டா? ஒரே ஒரு கரெக்ஷன், நாங்க கட் அடிக்க மாட்டோம். ஏன் மேடம் அது சொல்றாங்க தெரியுமா? மேடம் டீச்சரா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? கோடு ஒன்று, நெகப்பாலிஸ் ஒன்று, பேரு பிரியான்னு முடியுது, இனிஷியல் ஒன்று, படம் பார்க்குற தேட்ரு சினிப்பிரியா. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. குழந்தைங்களும் பர்த்டேவும் ஜூலை. எனக்கு ஜூலை 3, அவங்களுக்கு ஜூலை 7th. போறேன், நான் போறேன். எனக்கு வேணாம். நான் போறேன். அவங்கள நான் பார்த்தது 1996 ஆகஸ்ட் 1ஆம் தேதி. அதுக்கப்புறம் 96 98 முடிச்சிட்டு 99 எனக்கு வேலை கிடைச்சது. ஆனா அவங்க 2001 அப்பாயின்மெண்ட். நீங்க மேக்ஸ் டீச்சரா? நான் மேக்ஸ் டீச்சர். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஓபே, போடா, என்னமோ போடா. நீ என்னடா அப்படி கண்டுபிடிக்கிற வர இது இந்த லவ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் சந்திச்ச டே, இதெல்லாம் அந்த லேடிஸ் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அது பசங்களுக்கு அதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு வச்சுங்களேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? சார் மைண்டுக்குள்ளேயும் 19 தாண்டவே இல்ல, இன்னமும் லூப்லயே தான் இருக்கும். இந்த பசங்க பெரிய காலேஜுக்கு போறாங்க 2 பேரும். ஆனா நாங்க தான் எங்க பசங்க தானான்னு எங்களுக்கே தெரியல சார். மர்க்கா சொல்லு. நாங்க தான் எங்க பசங்க தானான்னு எங்களுக்கே தெரியல சார். மர்க்கா சொல்லு. நாங்க தான் எங்க பசங்க தானான்னு எங்களுக்கே தெரியல சார். நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி. குனிடா. இனிமே சொல்லுவியா? ஃப்ரெண்ட்ஸை பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போ இங்க நான் ஒரே பிஸி. நான் ஸ்கூல் டைம்ல பார்க்கும்போது 10 ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. நான் காலேஜ் போகும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான். அப்படி என்னோட மேரேஜ்க்கு மட்டும் ஒருத்தங்க இன்வைட் பண்ணேன். அதுலயுமே யாருமே வரல. என்ன கொடுமை சரவணன். ஒரு பைசாக்கு வந்து ஒரு ஷாம்பு பாக்கெட் வாங்கி 3 பேர் பிரிச்சு அந்த வாய்க்கால்ல குதிச்சு காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் இந்த ஆசை சாக்லேட்டை வாங்கி 4ஆ கடிச்சு சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. ஏன்னா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசக்குள்ள ஒன்னு டம்ளார் உருளும், இல்லைன்னா மிக்ஸி போடுவாங்க. அம்மா அம்மான்ட்டு பின்னாடி பசங்க. பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இன்லாஸும் நம்ம கூட இருப்பாங்க, அவங்க டிவி பார்ப்பாங்க, அந்த சவுண்டு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க இல்லைன்னா குடும்பம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மித்து வந்து மைண்ட்ல வச்சிருக்காங்க சார். அதானே உலக வழக்கம். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. 1 வீக்கோ 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து அந்த பிளானிங்ல வச்சு தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட மீட் பண்றதோ. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். இங்க இருக்கிறதுல யாரை பார்த்தா இவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இவங்களுக்குள்ள பாண்டிங் எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு யாரை பாக்குறப்ப தோணுது? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. மயிலாடுதுறையில இருந்து வந்த அவங்களும் பச்சை கலர் டீச்சர்ஸ், அவங்க 2 பேரை தவிர யாருக்குமே பாண்டிங் இல்ல சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவங்க எல்லாமே அவங்க சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு டிமாண்ட் பண்ற பட்சத்துல இதை தொடருவாங்களான்றது டவுட் தான் சார். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சொல்ற அதே சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்க கடந்து வந்து இப்பயும் நாங்க ஒன்னா தான் இருக்கோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்ன மாதிரி சிச்சுவேஷன்லாம் கடந்து வந்திருக்கீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது?
சார் 10th இவளோட எனக்கு ஸ்கூல் கட் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் வேற ஸ்கூலுக்கு போயிட்டேன். காலேஜும் இவ கூட படிக்கல. இவ இந்தியால இருந்தா, நான் ஃபாரின் போயிட்டேன். ஓ அப்படியா விஷயம். பேசவே இல்லைனா கூட எங்களுக்குள்ள அந்த கனெக்ட் சூப்பர்ப்பா. எப்போவுமே வந்து பவுண்டரின்னு ஒன்று வைக்கணும். பவுண்டரி வைக்காம ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு போக முடியாது. போட்டே ஆகணும். அதான் அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாலுமே நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, நானும் டைம் அவங்களுக்கு கொடுக்கணும். அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகும். தம்பிகளா வாங்க, பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா பிள்ளைங்க வந்து நட்புன்னா உயிரையே கொடுப்பாங்க. ஃப்ரெண்டுக்குள்ள பேசலாமா வேணாமன்றதே அது ஒரு என்னோட உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கு. அதை எப்படி நான் அலோவ் பண்ண முடியும்? இட்ஸ் மை சாய்ஸ். அது நான் என்னால் அலோவே பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். அப்போ ஃபேமிலி லைஃப்பை காம்ப்ரமைஸ் பண்ணி தானே சார் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ண முடியும். இது ஒரு நல்ல கேள்வி. இல்லை, நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். 12 to 1 நான் சமைக்கணும்னா 12 to 1 சமைப்பேன். நான் இவ கூட பேசிட்டு இருக்க மாட்டேன். இது அவளும் புரிஞ்சுக்குவா, அவரும் புரிஞ்சுக்குவாரு. ஃபர்ஸ்ட் யாருக்கு மேரேஜ் ஆகுதோ அவங்க வீட்டில் அண்ணனோ தம்பியோ இருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஹஸ்பண்டோட பிரதர் இருந்தாங்க, ஆனால் பேசினா இருந்தாலும் எங்கள் வீட்லேயும் ஓகே சொல்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன இது? போய் அவளுக்கு ஓப்படியாரா போனோம்னா நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. எப்படியும் 2 பேருக்குள்ள ஒரு சண்டை கிட்ட வந்துரும். வரும். நம்ம ஃப்ரெண்டை தக்க வச்சுக்கணும், இதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லி பட போச்சே. இவங்க கல்யாணம் ஆகி கூட ஹனிமூன் போக மாட்டேன்ட்டாங்க. நீங்களா யாருடா? என்ன காரணம், 1 மாசத்துல என் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் முடிய போகுது, அதனால அவளுக்கும் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணா போலாம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற போது ஒரு ஜென்ஸ்னா டக்குன்னு கிளம்பி அந்த இடத்துல போய் நின்றுவாங்க. அதான் மச்சான் பசங்க. அதே ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ள்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிடும் போது ஹெல்ப் பண்ணவே முடியாது. ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ண முடியாது சார். என்னோட உன் புள்ள உன் புருஷன் உன் பொழப்பு உன்னோட வயித்துல வளர்ந்த குடி வயசுக்கு வந்துருச்சு. தூரம் புத்த வரோம், 6 கட்டும் புங்க வரோம். போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. முடிஞ்சு